வாங்க, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. இவ்வளவு பெரிய வேலை பண்ண போயிருக்கீங்க, நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வலது காலை எடுத்து வச்சு வாங்க. மாமியாரே, வாய திறங்கறத தொலைச்சு வந்தலச்சி. ஆத்தி ரொம்ப தான் டென்ஷனா இருக்காவே. என்ன பாத்துக்கிட்டு இருக்கியே? நான் என்ன பண்ணிட்டோம்? சமாளிக்கிறது. சமாளிக்கிறதுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? அத பிரமாதமா சமாளிப்பிய. இப்ப இங்க பாரு, நான் ஏதாவது வாயை திறந்தேன், நான் இதுல கூட்டு கலவாணி பையன் அம்மாக்கு தெரிஞ்சிடும். நான் நல்ல புள்ளியாவே நின்னுக்கிட்டேன். இன்னைக்கு உலகத்துல பாதி பேர் உங்கள மாதிரி தான் இருக்காவே, நல்லவியேன்னு ஒதுங்கி இருக்காவே. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எப்படியாவது சமாளிச்சிருவேன். அந்த சாமத்தி எனக்கு பத்தாது, என்ன காட்டி கொடுத்துறாத. மாமியாரே, வாய் திறங்கறத. இனிமேல் மாமியார்ட்டு வந்த தொலைச்சு வந்தலச்சி. சரி விடு, பச்சை பிள்ளை தானே. பச்சை பிள்ளையா? பாத்துக்க வேலை. அவன் என்ன சைஸ்ல போயிருக்காம பாருங்க. நான் ஒண்ணும் பண்ணல. அக்கலா வச்சிருச்சுக்கிட்டு இருக்கியே. மீனா, எப்படியாவது சமாளிச்சிரு. மாமியாரு கடுத்த கோத்துல இருக்காவே. என்ன விக்கி, அவ்வளவுதான் கூர்க்கட்ட வேலை பார்த்தால் வேணா? நீ போலீஸ்காரன் தானே, எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது? கெச்சு போட்டு கொடுத்ததே போலீஸ்காரர் தானே. ஐயோ மீனாக்கா, இவ்வளவு சொன்ன நீனும் கூட சேர்ந்து போயிருக்கிய. பாட்டி, நானும் போனேன். ஆமா, இவளு சேர்ந்து வந்தா. நானும் போனேன். ஏன் மாமியார் என்ன இப்ப அவார்டா கொடுத்துக்கிட்டு இருக்காவா? எனக்கு ஒண்ணு கேட்டு வாங்குற? இல்ல, இதுல நானும் உண்டு. என்னையும் சேர்க்காம இருந்துட்டீங்கன்னா நானும் கஷ்டப்பட்டு வந்தேன்ல. ஐயோ, இவளியமா கூட்டு போயிருக்காவ பொண்ணு திரட்டு தப்பிக்கிறதுக்கு. ஐயோ, என்னத்த சொல்லனே எனக்கு தெரியல. சரி விடுங்க மாமியார, அவ ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசிட்டா, விட்டு தள்ளுங்க. யாருக்கிட்ட? எங்க மீனா கிட்டயா? இல்ல, உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயோ விடுங்க மாமியார, அது சின்ன பிள்ளை, அத போய் இப்படி திட்டிட்டு கிடக்கல. ஐயோ, என்ன முறைக்கல? இங்க பாரு, நீயாச்சும் உன் மருமகளாச்சு, இதுல ஏன் என்ன முறைக்க? சரி மாமியார, விடுங்க. அது ஏதோ அறியாத பிள்ளை தெரியாம பேசிட்டா, விட்டு தள்ளுங்க. யாருக்கிட்ட? யா மீனா கிட்டயா? என்ன? எங்க உங்க அம்மா கூப்பிடுதாவே? ஐயோ அம்மா, அவ பண்ண வேலைய பத்தி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அது வந்து ஏங்க, எதுக்குங்க உங்க அம்மா வேதனை பட்டுட்டே இருக்கீங்க? ஐயோ, உங்க கூப்பிடுதாவே நீங்க கவனிக்காம இருக்கீங்க. அண்ணா, இதுக்கெல்லாம் தனி திறமை வேணும் தெரியுமா? இப்படியே கண்டினியூ பண்ணிரு மீனா, மாமியாரே குழம்பிடுவாங்க. இல்ல மீனா கட்டி, மாமியார் கூட்டிட்டு இருக்காவ, எங்கிட்ட அப்படி பாப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்காவ. என்னத்த சொல்ல, அம்மாங்கிற பயம் கொஞ்சமாவது இருக்கான்னு பாரு. இன்னைக்கு என்ன கோத்து விட்டுட்டாலோ? அத்தி மாமியார் பாக்கவட்டி பாக்கட்டும், நல்ல திட்டட்டும். நமக்கு என்ன இருக்குது? நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு? நீ ஏன் சொல்ல? நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு கம்மி தான், கேட்டீங்களா? சமாளிக்க சொன்னா என்னைய போட்டு கொடுத்துட்டு இருக்க? உங்க அம்மா உங்களை கூப்பிட்டு இருக்காவ, நீங்க என்ன பாப்பறப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க பியாக்லாண்ட் மாதிரி? சாடிஸ் செத்தாரு. ஏன் மருனே, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? அம்மையும் மௌன சண்டை போடுவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குறாவ. இத வேடிக்கை பார்க்க நின்னுட்டு இருக்கீங்க. நாம நவளது ரொம்ப நல்லது நினைக்கிறேன். ஆமாமா, வேடிக்கை பாக்குறது மகா தப்பு. என்ன சமாளிச்சிட்டு இருக்கியோ? ஊராட்டெல்லாம் சமாளிச்ச மாதிரி என்கிட்ட இந்த அண்ணன் கிட்ட. அது வந்து மாமியாரே, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. தப்புதான் மாமியாரே. நீங்க கூப்பிட்டு பேப்பர் பேப்பர் பியாக்லாண்ட் மாதிரி நின்னா பாருங்க. தப்பு தப்பு தப்புதான். உன்னை என்னையே பத்து மறைக்கல. சரி விடுங்க மாமியாரே, மாமனாரும் அப்படிதான், இடத்தை சொல்ல. அப்பாட, தப்புச்சிட்டோம் நினைக்க. பாட்டி, நானும் போனேன். என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இல்ல. கூட்டு போக முடியல, வேண்டான்னு நீ தானே அவளை கூட்டிட்டு வந்த. அங்க சமாளிக்கிறதுக்கு உதவுனா இங்க மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணட்டும்? பாட்டி, நானும் போனேன் பாட்டி. ஆமா, நீ வந்த, இப்ப அதுக்கு என்ன? என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நானும் வந்தேன்ல. உன்கிட்ட என்ன கேட்கணும்? மீனாத்தத்தை கேட்ட மாதிரி அவ திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா. திட்டு வாங்குறாங்களா? அப்ப கேட்கலையா? நீங்க 4 பேரும் 4 நாள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. செம்பவாளே, 4 நாள் இந்த வீட்டுக்கு பச்சை தண்ணி கூட போக கூடாது. மாமியாரே, தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. 4 பேரா? இல்லன்னா அத்தை மாட்டி விட்டுட்டா நினைக்க. மீனா வேண்டாம் மீனா. இல்ல மாமியாரே, நாங்க மட்டும் போக முடியாது. பிளான் போட்டையில வரணும்ல. யார் யார் பிளான் போட்டீங்களோ அத்தனை நேரம் வீட்டை விட்டு வெளில போனா. சப்பா, இப்பதான் மாமியாரே எனக்கு நிம்மதியா இருக்குது. என்ன சொல்ற? ஆமா மாமியாரே, அப்படி பார்த்தா வீட்டுக்குள்ள நீங்க மட்டும் தான் மாமியாரே இருக்க முடியும். எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போக வேண்டியதான். மீனா, ஆமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்தது தமிழ் செம்பகவல்லி. இப்படி இப்படி போறன்னு கெஞ்சி போட்டது ஏன் பொறுத்த?
இனிமேல் இந்த மாதிரி வேலை ஏதாவது பாத்தீங்க, அப்பாடா மாமியார் மன்னிச்சிட்டாப்பா. மாமியாரே என்ன பசிக்குது, உள்ள போலாமான்னு கேட்க நினைச்சேன். ஐயோ போ, போய் சாப்பிடு போ. நானே அதான் அவன் இல்லாம நீ இல்ல, நீ இல்லாம அவன் இல்ல, உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட, சேர்ந்தே போக. பாட்டினா அத அந்த பொண்ணுக்கு கையில புடிச்சு கொடுங்கயா. ஐயோ முடியல. உனக்கு திருப்தி தானே? சரி, வேற எது பிளான் என்ன சொல்லுங்க, இன்னைக்கு கிளம்பிடுவோம். ஒண்ணுதானே கட்டாயமா கூட்டிட்டு போகணும். விக்கி அம்மா நல்ல வாழ்க்கை பண்ணு. ஏன்னா ஒண்ணு நம்பிங்க யாருமே இல்ல பத்தியா. அம்மா ஒழுங்கா டூட்டிக்கு போ, வழிய பாரு போ. சரிங்கம்மா. சரி அங்க போய் என்ன வேலை பாத்தீங்க? சொல்லிடாதே, அது சொல்லக்கூடாதான் பாட்டி. அட பாதவத்தி, ஒண்ணு இல்ல மாமியாரே, வெறும் பீஸ மட்டும் தான் புடிங்கி விட்டோம். நம்பிட்டேன், நீ போயிருக்கல, என்னென்ன வேலை பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. முத இந்த ட்ரெஸ்ஸை மாத்து போ. என்ன உங்களுக்கு வேலை இல்லையா? அந்த மண்டபத்துக்கு போய் பாத்துட்டு வாங்க போங்க. இந்த கிளம்பிட்டேன். விக்கி உனக்கு டூட்டி இருக்கா என்ன? இல்லம்மா, சாயங்காலம் தான். சரி அப்பா கூட கிளம்பு போ. சரிங்கம்மா. டேய் வண்டி அது சைடு இருக்கும், எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. என்னடா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சரி உள்ளதா இருக்கா பாத்துட்டு போ. எங்களை சத்தம் காட்டி கொடுத்துட்டு இருக்க. அத தப்பிச்சாச்சுல்ல. அம்மா என் தங்கச்சி பாத்தீங்களா? அவங்க இல்லையே. அம்மா அர்ப்பங்கரையில இருந்தாவ, இருந்துகிட்டே தூங்கிட்டு இருந்தாவ. நீங்களும் நானும் தான் ஃபீல் பண்ணணும். ஆனா உங்க அம்மா அந்த இடத்தை விட்டு வர மாட்டாவ. நாம என்ன பண்ண முடியும்? சரிண்ணே, விடுங்கண்ணே. என்ன, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணுமே. என்ன? உங்க அப்பா உங்க தங்கச்சிக்கு பொண்ணு தெரிய பேசி முடிச்சிருக்காரு. என்ன சொல்ற? ஆமா, கீழோடி போய் வேலையை பார்த்து வச்சிருக்காரு. என்னது? அத்தி இவ இருக்கத மறந்துட்டேனே. அங்க அவியப்பா பத்தி பேசிட்டு இருக்கோம். உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லம்மா. என்னமோ சொன்னீங்கல்ல பொண்ணு தரனே. இல்ல, பொண்ணு தரங்க டூட்டி பார்த்துட்டு இருந்தானே சொன்னோம். சரி. என்னத்த சொல்ல? இதுக்கு எப்படி பொண்ணு தர சம்மதிப்பான்? அவனுக்கே தெரியவே தெரியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் பாருங்க, சீக்கிரம் கல்யாணத்தை நடத்த ஏதாவது வழி பண்ணுங்க. காலத்துக்கும் கொத்தடிமையா வைக்கலான்னு உங்க அப்பாக்கு பிளான். அதுக்கெல்லாம் ஒரு நாள் சம்மதிக்கவே மாட்டான். இருந்தாலும் எந்த எல்லை வரைக்கும் போயிருக்காவன்னு தெரியல. அம்மாவா சொன்னாங்க. ஆமா, அம்மா தான் சொல்லி விட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிஷோர் கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்களாம். நான் சொல்றத கேளுங்க. நாம சொன்ன டேட்ல கல்யாணத்தை நடத்தணும்னா ஏதாவது பிரச்சனை வரும். நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணே அதுக்கு முன்னாடி நடத்தணும், இல்ல கல்யாணம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு கல்யாணத்தை நடத்தணும். அப்படின்னாதான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். நானும் அதுதான் நினைக்கிறேன். நம்ம சொன்ன அன்னைக்கு கல்யாணத்தை நடத்தினா நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான். ஐயோ, என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது? இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. கல்யாணம் சொன்ன அன்னைக்கு நம்ம நடத்தவே முடியாது. நிச்சயமா அதுக்கு ஏதாவது பிளான போட்டிருப்பா. ஏமா, நீ ஏதாவது நல்ல ஐடியா கொடுப்பிய? ஏதாவது ஐடியா கொடு. இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணினீங்கன்னா கல்யாணம் நடக்கும். என்ன? நாளை கட்சி காலையில 7:30க்கு முகூர்த்தம். எல்லாரும் முகூர்த்தத்துக்கு போவோம். சரி. அப்புறம் என்ன பண்ணணும்னு இந்த மீனா சொல்லுவா. அத மட்டும் பண்ணுங்க. கல்யாணத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீ சொன்ன சரியா தான் இருக்கும். சரி, அதுக்கான ஏற்பாடே பண்ணலாம். ஏன் மீனா, நிக்க போற கல்யாணத்துக்காக எதுக்கு மண்டபம், சாப்பாடு, சொந்தக்காரங்க எல்லாரும்? யார் சொன்னா நிக்குன்னு? இப்ப நீ தானே சொன்ன. எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க. என்னமோ பிளான போட்ட, அப்படிதானே? கெச்சி போட்டதே பொண்ணு தையும் விக்கியும். என்னடா? ஆமா மாமா, அதெல்லாம் அவன் கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு எல்லாரும் படி பண்ணிடுவான். நான் கிஷோர்ட்டையும் பேசிட்டேன், அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். பொண்ணு துறை இந்த ஐடியா தான் பெஸ்டா இருக்குன்னு சொல்றான். அதையே பண்ணிடுவோம். அப்பதான் கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சரி, இதனால பார்த்து பண்ணுங்க. சரிங்க மாமா. அஞ்சு பார்த்துட்டு கிளம்புறேன். சரிடா, சொன்னதை மறந்துடாதே. மிச்சத்தை முடிச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். என் குடும்பத்துல ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? தம்பி, அப்பான்னு. சரிங்கண்ணே, ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. மீனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிண்ணே, இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. முத நான் முடிச்சிட்டு வந்ததே, அப்புறமா தனியா பேசலாம். சரி, நீங்க ஹோட்டலுக்கு போங்க, நான் அங்க வந்துடுறேன். ஹோட்டலுக்கா? அது வந்து சரிம்மா. கவனிச்சியா? ஹோட்டல்னு தடுமாறுதாவே. ஹோட்டலுக்கு போறோம். குட். நான் சொன்ன டயத்துல அதுக்கு முன்னாடி கிளம்பி. ஓகே மீனா, நான் வரணுமா? கட்டாயமா ஒன்னதான் கூட்டிட்டு போன பாத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் சரியா தானே பேசுறேன்? அவ மீனா, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் எடுத்து அவ எடுத்துக்கிட்டா. ஐயோ, அந்த பொண்ணு நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஆனா அவனுக்கு பிடிச்சிருக்க. அதான் எப்படி
அது அவங்கிட்ட தான் கேட்கணும். வா, எனக்கு வேலை கிடக்குது. என்ன இந்த உலகத்துல என்ன புரிஞ்சு எனக்காக வாழணும்னா அது அவங்களால மட்டும்தான் முடியும். என்னை எல்லா நிலையிலும் நேசிக்கிறாங்க, எல்லாத்துலயும் அன்பு காட்டுறாங்க, புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. வாங்க, நீங்க யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரியட்டாலும் பரவாயில்ல, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அது போதும் எனக்கு. நான் இப்படிதான், என்னால இப்படிதான் இருக்க முடியும். உங்களுக்காக நான் என்ன மாத்திக்க முடியாது. நான் இப்படிதான், பிறந்ததுலேருந்தே நான் இப்படிதான் இருக்கேன். திடீர்னு உங்களே மாதிரி மாறும் நினைச்சா எப்படி என்னால முடியும்? நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை நேசிக்கிறாரு, அது போதும், அவர் போதும் எனக்கு. நான் இப்படி இருக்கும் போது நான் அவருக்கு பிடிச்சது. நான் இப்படிதான் இருப்பேன். உங்களை மாதிரிலாம் எனக்கு விவரம் பத்தாது. இந்த விவரம் தெரியாதவளையும் அவருக்கு பிடிச்சதே. இந்த உலகத்துல நான் தான் அதிர்ஷ்டக்காரி. என் அம்மா பாவம் செஞ்சா, அதனால நான் தண்டனை அனுபவிச்சேன். அதனாலதான் தண்டனைக்கு பிரதிபலனா இப்படி ஒருத்தர் என் வாழ்க்கையில கிடைச்சிருக்காரு. நான் சந்தோஷமா வாழுவேன். யாருக்காகவும் நான் என்ன மாத்திக்கவே மாட்டேன். நான் நானாதான் இருப்பேன். நான் எதுக்கு மத்தவங்களுக்காக மாறணும்? வேண்டாம், நான் நானாதான் இருப்பேன். எங்க கிளம்பியாச்சு? அந்த வீட்டுக்கு போறேன். சரி போ. அப்புறம் என்னங்க நீ இப்படியே இரு. என்ன அத்தை, பாரு, இப்படி இருக்குது ஒரு வாரம். அந்த வாரம் உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாரத்தினாலதான் அந்த மகா உனக்கு புருஷனா வர போறான். புரியுதா அத்தை? என்னைக்கும் நாமளாதான் இருக்கணும். மத்தவங்கள மாதிரி நம்ம மாற நினைச்சோம் கவலையும் துக்கமும் வந்து சேரும். கடவுளே நாமளா இருக்கிறதுக்காக தான் நம்மள படிச்சு விட்டாரு, மத்தவன மாதிரி இருக்கிறதுக்காக இல்ல. அப்படி மத்தவன மாதிரி நம்ம இருக்கு நினைச்சா கடவுள் படைக்கும் போதே அவன மாதிரியே நம்மள படைச்சிருப்பாரு. இங்க பாரு, மத்தவங்கள மாதிரி நம்ம மாறணும்னு ஆசைப்பட்டுட்டோம், நீ ஒன்னையே இழந்துட்டேன்னு அர்த்தம். இப்படி இருக்கும் போது நம்மள நேசிக்கிறாங்க பாரு, அவங்க உறவு மட்டும் நமக்கு இருந்தா போதும். நான் அப்படிதான் தான் இருப்பேன். அதான் எனக்கு அவங்க ஞாபகம் வந்துட்டு, அதான் அவங்கள பார்க்க போய்கிட்டு இருக்கேன். போய் பாரு, போ, டூட்டி முடிஞ்சு வந்துட்டான். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணு புள்ள ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் போ. ஆமா, சரிதா, வரேன். ஆதிரா அத்தை, அப்பாவே மறந்துட்டல்ல நீ? ஆமா, உன்னை பெத்தவருடைய அன்பையே மறக்கடிக்கிற அளவுக்கு ஒருத்தன் உனக்கு கிடைச்சிருக்காமன்னா இந்த உலகத்திலே நீதான் அதிர்ஷ்டக்காரி. ஐயோ, அப்பா தப்பா நினைச்சிருப்பாருல? சந்தோஷத்துல பூரிச்சு போய் இருப்பாரு. இந்த அப்பாக்களுக்கு ஒரு நினைப்பு, தன்னை மாதிரி தான் பிள்ளை யாராலும் நேசிக்கவே முடியாதுன்னு. தான் அன்பை காட்டிலும் தான் பிள்ளைக்கு அதிக அன்பு கொடுக்கற ஒருத்தன் கிடைச்சிருக்காமுன்னா அவர் வாழும் போதே சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த பாக்கியத்தை நீ உங்க அப்பாவுக்கு கொடுத்திருக்க. அவரு வாழும் போதே சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு தகப்பனுக்கு தான் புள்ள நல்லா வாழ்றதுதான் கனவு. அந்த கனவை நீ நிறைவேற்றிட்ட. உங்க அப்பாவை நீ நினைக்கிட்டாலும் அவர் வருத்தப்படவே மாட்டாரு, இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவாரு. அப்படியா? நீ வேணா உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாரு. அப்பா, நீங்க இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேளு. உங்க அப்பா சொல்ற பதில் தான் நீ அவருக்கு செலுத்துற நன்றி கடனே. அது நீ முழுசா பொண்ணுத்திரை ஏத்துக்கிட்டு அவங்களோட வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்குது. பாத்துக்க, மகாராணி மாதிரி வாழ்றது பெரிய விஷயம் இல்ல, மகாராணியாவே வாழ்றதுதான் பெரிய விஷயம். அந்த இடத்துல நீ அதிர்ஷ்டக்காரி. இங்க நிறைய பேர் மகாராணி மாதிரி தான் வாழ்றாங்க, மகாராணியா இல்ல. நீ உங்க அப்பா கிட்ட போய் கேளு. சரிங்க, சந்தோஷமா இராதடா. என்ன மாதிரி ஒத்தி பறக்கல, இனி பறக்க போறது இல்லனே சந்தோஷமா இருக்கணும். நமக்கு நாம தான் ராணி. எப்பவும் நம்மள ஒரு மகாராணி மாதிரி உணரணும். ஏன்னா இனி நான் பிறக்க போறது இல்ல, புரியுதா? அதே மாதிரி என்ன மாதிரி நொத்தி வர போறதும் இல்ல. எனக்கு நிகர் நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஆணவம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் சந்தோஷமா இருக்க முடியும் வாழ்க்கையில. வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி வாழணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியல? நீ எப்படி ஆடி பாடி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி விளையாண்டுட்டு இருக்க, அப்படி
அடுத்த திருப்பி உன்னை பார்க்கும்போது நீ பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கணும் புரியுதா? இத பாரு, உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு தெரியுமா? என்ன மாதிரிலாம் இல்ல, இருந்தாலும் நான் என்னெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். நான் பேரழகிதான், இருந்தாலும் நீ என்னோட கொஞ்சம் பேரழகிதான். அதனால சொல்றேன், நீ கொஞ்சம் அழகாவும் இருக்க பத்தியா, அது உனக்கு பிளஸ் பாயிண்ட். நான் பத்தியா எவ்வளவு பெரிய பேரழகியா இருக்கேன்னு. ஆமாத்த, இந்த உருவம் இந்த சாயல் எனக்குள்ளது, எனக்கு உரிமைப்பட்டது. அப்போ இந்த உருவத்துல நான் தானே பேரழகி. உங்களை புரிஞ்சிக்கவே முடியலத்த. வாவ், சூப்பர் த. சொல்லலாம் என் மொவ என்ன மாதிரியே இருப்பானே, என்ன மாதிரி தான் இருப்பா, நானா இருக்க முடியாது புரியுதா? இப்ப சொல்லு,